அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இப்போ ராமலிங்க பெருமான் மனித இனத்துடைய அறிவை பற்றி எத்தனை வகை இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத விளக்குறார். இது அகவல்ல. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாட்டுக்கெல்லாம் போயிடலாம். அதை என்ன சொல்கிறாரு அகவல்ல, போன காணொலியில் பார்த்திங்கன்னா பிறப்பு தோற்றம், அதாவது 4 வகையான தோற்றம் 7 வகையான பிறப்பை பற்றி பெருமான் அகவல்ல சொன்னதை நான் விளக்கி சொன்னேன். இப்போ இது இங்கே என்னன்னா, அறிவொரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பெரும்பாலும் அகவல்ல வர்றதெல்லாம் சில பேருக்குலாம் தெரியாது. அதுக்காகத்தான் நான் சில தெரியாததெல்லாம் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, தவறாக நினச்சிக்கூடாது. என்னடா பெரிய ஞானி மாதிரி பேசுகிறான்னு தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ராமலிங்க பெருமானுடைய புகழ் இந்த பூலோகம் முழுவதும் பரவணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுதான். சரி, இப்போ நம்ம வந்துடுவோம். அறிவொரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அறிவுகள் ஒரு வகையிலேருந்து ஓரறிவு முதலாம் 5 வகை வரையும், 5 அறிவு வரையும், 6வது அறிவையும் அறியப்பெறுவனவாக உயிர்களை வகை செய்த அருட்பெருஞ்சோதிங்கிறார். ஆச்சுங்களா? தாவரங்கள் ஓரறிவு உள்ள உயிர்கள், விலங்குகள் ஐயறிவு உள்ள உயிர்கள், மக்கள் 6 அறிவு உள்ள உயிர்கள்னு தெரியும் உங்களுக்கு. அது என்ன விரிவாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஓரறிவு உயிர்கள் என்னன்னா, உடம்பால் மட்டும் உற்று அறிவன அப்படின்னு அர்த்தம். உடம்பால் மட்டும்தான் தெரியும். 2 அறிவு உயிர்கள் உடம்பாலும் நாக்காலும் அது மூலியமாக தெரிஞ்சுக்கிறது. இந்த மூவறிவு உயிர்கள் எப்படி அறியுதுன்னா, உடம்பு, நாக்கு, மூக்கு இதில். அப்போ 4 அறிவு உள்ள உயிர்கள் உடம்பு, நாக்கு, மூக்கு, கண் ஆகிய 4. 5 அறிவனை என்னன்னா, 5ஆலும் அறிவனை என்னன்னா 5 அறிவு உள்ள உயிர்கள். அது என்னென்னா உடம்பு, நாக்கு, மூக்கு, கண், காது இது மூலிமா அறியுது. இதெல்லாம் 5 அறிவு. இந்த 5ஓட மனதால் அறிவனை இருக்குது பாருங்கள், மனசில் அறிகிறது. அதுதான் 6 அறிவு உள்ள நம்ம உயிர்கள். ஆச்சுங்களா? அதை விளக்கமாக சொல்கிறோம். புல்லும் மரணும் ஓர் அறிவினவே. புல், மரம், செடி, கொடிகள்லாம் தாவர இனங்கள், ஓரறிவு மட்டும்தான் உடையவை. உடம்பால் மற்றும் உற்று அறிபவை. தொடு உணர்ச்சி மட்டுமே இருக்குது, தட்ப வெப்பத்தெல்லாம் அறியும். அதுதான் புல்லும் மரணும் ஓர் அறிவினவே. அடுத்து நந்தும் முரளும் ஈர் அறிவினவே. நந்துன்னா நத்தை, முரள்னா சிப்பி. இந்த நத்தை, சிப்பி, சங்கு, கிழிஞ்சல், இந்த மீன் வகைகள், கடலில் இருக்கிற உயிரினங்கள்லாம் உடம்பால் உற்று அறிவதோடு இந்த நாக்கால் சுவைச்சு அறிகிற 2 அறிவு உள்ள ஜீவன்கள். அதுக்கு அடுத்தபடி சிதலும் எறும்பும் மூவறிவினவே. சிதல்னா கரையான், கரையான், எறும்பு இது சம்பந்தமான பூச்சிவைகள்லாம் உடம்பால் உற்றறிது, நாவாயில் சுவை அறியும், மூக்கால் மோந்து அறியும். இதெல்லாம் 3 அறிவு உடையது. அதுக்கு அடுத்தபடி வண்டும் தும்பியும் 4 அறிவினவே. வண்டு, தும்பி அது போன்ற உயிரினங்கள் அது என்னன்னா உற்றறிதல், சுவைத்தறிதல், முகர்ந்து அறிதல். அந்த மூன்றோடு சேர்த்து கண்ணால் கண்டு அறிதல். மொத்தம் 4 அறிவு இருக்குது. அடுத்தபடி மாவும் மாக்களும் ஐயறிவினவேங்கிறார். மான்னா விலங்குகள், மாக்கள்னால் மனிதர்களில் விலங்குகளினுடைய குணம் உள்ளவங்களுக்கு தான் சொல்லுவாங்க மாக்கள்னு. அவங்க என்னென்னா உடம்பால் உற்றறிதல், நாவால் சுவையல் அறிகிறது, மூக்கால் முகர்ந்து அறிகிறது, கண்ணால் கண்டு அறிதல், காதால் கேட்டு அறிதல். இந்த 5 அறிவுகளை உடையவங்க தான் அவங்கள சொல்லுவாங்க. அது அப்புறம் 6வது அறிவு என்னன்னா நமக்கு தான் வச்சுருக்காங்க. 6வது அறிவு மன அறிவுன்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் சொல்லுவார், 6 அறிவதுவே அவற்றொரு மனனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ மெய்யி, வாயி, கண், மூக்கு, செவி இந்த 5ம் புறக்கருவிகள். மனம் அகக்கருவி. அகக்கருவி மனம் கண்ணுக்கு புலப்படாது இல்லையா? அப்போ
என்னன்னா பொறிகள் நன்றாக இருந்து அவற்றோட புலன்கள் நன்றாக இல்லாட்டினா அது பயனே இல்லை. இப்போ கண் நல்லாக இருந்து பார்வை இல்லைன்னா பயன் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. காது நல்லா இருந்து கேட்கும் தரம் இல்லைன்னா பயன் இருக்கா? இல்லை. கண் இருந்தும் பார்வை இல்லாதவன் குருட, காது இருந்தும் கேளாதவன் செவிடன். கண் இருந்தும் பார்வை இல்லாதவன் குருடன், காதுகள் இருந்தும் கேளாதவன் செவிடன். இந்த மாதிரி தான் எல்லா பொறி புலன்களுமே. அப்போ உடல், உள்ளம், உயிர் என்னும் மூன்றும் நல்லா அமையணும். நல்ல உடலோட நல்ல மனசும் முக்கியமானது. உள்ளம்னா மனம்னு வச்சுங்களேன். அப்போ அதாவது உள்ளுவது உள்ளம், மண்ணுவது மனம், மண்ணுதெல்லாம் நிலைப்பேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மன அறிவு முக்கியமானது. அந்த மன அறிவு தான் ஆறாவது அறிவு. நம்ம பகுத்தறிவுனா வேறு மாதிரி சொல்லுவோம். பகுத்தறிவுனா என்ன சொல்லுவோம்? நல்லது இது, தீயது இது அப்படின்னு அறிவுன்னு சொல்கிறாங்களே, அது இல்லையா? அது சாதாரணமாக சொல்கிறது அது. ஆனால் உண்மையான அதோடைய இது என்னன்னா மன அறிவு, ஆறாவது அறிவு. மனித பிறப்பு அதாவது இந்த மனோகரண விருத்தின்னு சொல்கிறாங்க. மனதியோட செயல்பாடுகள் அதிகம் உள்ளது என்னன்னா இந்த மனித பிறப்பு தான். 5 அறிவையும் மனத்தையும் செம்மையாக வச்சுக்கொள்வது தான் ரொம்ப சிறந்தது. அதில் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம்ல வள்ளல் பெருமான் நிறைய சொல்லுவார். அதனால் 6வது அறிவுன்னா என்ன? மன அறிவு. மனத்தை சுத்தமாக வச்சுக்கணும். இதுதான் முக்கியம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயு உயர்த்தவன பாடுறாங்க இல்லையா? அப்போ மனசு தான் முக்கியமானது. அந்த மன அறிவோடு கூடிய உயிர்கள் தான் 6வது அறிவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நீங்கன்னு சொல்லி தான் இதெல்லாம் சொன்னேன். அப்போ அவர் ஐயா பாடுற பாட்டு என்ன சொல்கிறாரு, அதை மறுபடியும் சொல்கிறேன், அதில் போய் பாருங்கள். அகவல்ல அறிவொரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த காணொளியில் அகவல்ல வருகின்ற இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கும் தெரியாது. மல பரிபாகம், அப்புறம் இன்னொன்று என்னன்னா சத்தினிபாதம் அப்படின்னு 3 சொல்லுவார் அகவல்ல. அது யாருக்குமே தெரியாது. தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலை, சில பேருக்கு தெரியாது. அது என்னங்கிறத அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு நிறைய அது என்னன்னு விவரம் சொல்கிறேன். ஏன்னா இருவினை ஒப்புன்னா தெரியாது யாருக்கும். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் அப்படின்னு அகவல்ல வரும். படித்து பாருங்கள். யார்ட்டையும் கேட்டுனாச்சும் சொல்லுங்கள் என்னான்னு, இதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியோடு முடிச்சுக்கலாம். அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பேசுவோம். வணக்கம்.